ஹலோ கேஸ், ஹாய். எல்லாருக்கும் சௌக்கியமா? நல்லா இருக்கிறீங்க தானே? அப்போது இன்றைக்கி ஒரு கொழிஞ்சாம்பாறை போனோம். நானும் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி வெளியே வந்தப்போ ஒரு ஆள் வந்து மட்டும் அர்ஜென்ட்டாக கொழிஞ்சாம்பாறை போனோம், வண்டி எடுத்துகிட்டு வா சொன்னார். சரி, அது போயிட்டு வந்துட்டு பார்க்கலாமா? சரி, இது கொழிஞ்சாம்பாறைந்து மற்ற நான் இப்போ பொள்ளாச்சி ரோட்டிருந்து கொழிஞ்சாம்பாறைக்கு வந்து டவுனுத்தியாச்சு. இங்கிருந்து லெஃப்ட்டு தெரிஞ்சால் சிற்றூர், நேராக போனால் வேலைந்தாளம் கோயம்புத்தூர், அப்படி போயிடலாம். நமக்கு லெஃப்ட்டு தெரிஞ்சால் சிற்றூர் புதுநகரம், அப்படி. இது கொழிஞ்சாம்பாறை டவுனு. இங்கே முக்கால்வாசியும் தமிழ் தான் எல்லாமே. எழுதுறது ஸ்கூல் படிப்பெல்லாம் தமிழ் தான். பஸ்ஸுங்க எல்லாம் தமிழ் எழுதியிருக்கும் இந்த எங்கத்த பஸ்ஸுகள் எல்லாம். இங்கேருந்து பூனாரத்துக்கு ஒரு 18 கிலோமீட்டரு அப்படித்தான். பார்த்தீங்களா, இங்கெல்லாம் தமிழ் தான் எழுதியிருக்கிறாங்க ஸ்கூல்ல எல்லாம். இங்கே தமிழ் ஸ்கூல் அதில் எல்பி ஸ்கூலாக்கும் നാട്ടുകല്ലിയൊക്കെ സ്ഥലപ്പേര്. ഇതെല്ലാം തമിഴ് தான் മാക്സിമം. ഇത് ഗവൺമെൻറ് ലേബർ പ്രൈമറി സ്കൂൾ നാട്ടുകല്ല്. இது தமிழ் எழுதிக்கிறது கொண்டு நீங்கள் தமிழ்நாட்டிலேயாக்குன்னு நினச்சிக்க வேண்டாம். இது கேரளத்திலேயே தான், கொழிஞ்சாம்பாறை. ஆயுர்வேத ஹாஸ்பிட்டலுக்கும் கொழிஞ்சாம்பாறை. இது நாட்டில் இப்போ இல்லை, முன்னாடி இந்த ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடி மற்ற இங்கே செக்கிங்கெல்லாம் இருந்தது. ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடி இப்போ இல்லாட்டிங்களா, அவங்களுக்கு உள்ள இருக்கிறவங்களுக்கு தண்ணி குடிக்கிறதுக்குள்ள இது பாத்ரூம் தண்ணி யூஸ் பண்ணுறது, ஃபேனு, கரண்டெல்லாம் உண்டு. இப்போல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிறதா இருக்கும். தண்ணி இப்பளும் உண்டு, ஒட்டிக்கிட்டே இருக்குது. தண்ணி இப்பளும் வந்துக்கிட்டே இருக்குது. பார்த்தீங்களா, தண்ணி வருது, தண்ணி எல்லாம் உண்டு. முன்னுக்கு சேல் டேக்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த இடமா இருக்குது. இல்லை, இப்போல்லாம் சேல் டேக்ஸ் இல்லை, இப்போல்லாம் ஜிஎஸ்டி வந்ததுனால அதில் இது இங்கே வந்து எல்லா வண்டிக்காரும் வந்து ஒப்பு போட்டு சீல் வச்சுட்டு போகணும், ஏதொரு பொருள் கொண்டு வர்றது இருந்தாலும். அது எடுத்துகிட்டே இல்லை, அதான் இங்கே கல்லெல்லாம் போட்டுருக்குறாங்க. நீட்டாக தான் இருக்குது, உள்ளே பார்க்குறதுலாம் வழி இல்லை, கூட்டி வச்சிருக்கிறாங்க. திறந்து பார்த்துடலாங்க. இதான் உள்ள பார்த்தீங்களா, இதே இடம். இங்கே சேர் டேபிள் போட்டிருப்பாங்க. சரி, அடுத்துட்டு போயிடலாம் கேஸ். ஓகே கேஸ், பாத்ரூம் கேஸ். இது உள்ளார நான் இது பின்னாடி திறந்து பார்த்ததாக்கும், பின்னாடி திறந்து திறக்கிட்டுது. இந்த சுவிட்சு பார்த்தீங்களா, சுவிட்ச் எல்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க. இந்த இங்கே கம்ப்யூட்டரில் செட் பண்ணி வச்சுருந்தேன், இதாக டியூப் லைட்லாம் இருக்குது. பாத்ரூம் உள்ளத்தை சூழெல்லாம் கிடக்குது. நல்ல செட்டப்பு தான், மேலையெல்லாம் பாருங்கள், சீலிங் எல்லாம் உண்டு.
சரி கைஸ், கிளம்பலாமா? யார் பார்த்தாலும் இதை வந்து ஒரு கண்டெய்னர் இங்கே கொண்டு வச்சிருக்கிறாங்க அப்படித்தான் சொல்லுவாங்க. ஆனால் கண்டெய்னருக்குள்ளே இந்த மாதிரி செட்டப்பாக்குன்னு யாரும் சொல்லுவாங்களா? ஒரு செட்டப்பாக்கு அவங்களோடது. அப்படி நாட்டுலேருந்து இறங்கியாச்சு கைஸ். மறுபடியும் பூனாரத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். ரோடெல்லாம் நீட்டாக இருக்கும், நல்ல ரோடுகள், பிரச்சனையே இல்லை. NH மாதிரி இருந்தோம். இது நல்லேப்புள்ளி டவுனு. நாம் பூனாரத்துலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் வரும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைனால கடைகள் ஒன்றும் பெருசாக திறந்துட்டில்ல, எல்லா கடையும் பூட்டி கிடக்குது. சண்டே ஹாலிடே. நெல்லேப்புளி முடிஞ்ச அடுத்த இடம் இது கம்பளிச்சுங்கம். இங்கிருந்து திருச்சூர் ரோடு தான் இது, அதனால தான் நல்லா இருக்குது. திருச்சூர்னா அடுத்தது சிற்றூர், சிற்றூர் முடிஞ்சு தத்தமங்கலம், தத்தமங்கலம் முடிஞ்சால் பூனாரம், பூனாரம் முடிஞ்சு கொடுவாயூர், குறிச்சேரி, ஆலத்தூர், அப்படி வடக்கஞ்சேரி, திருச்சூர் அப்படி போகிற வழியாக இருக்குது. அதனால் ரோடெல்லாம் நல்லா இருக்குது, பரவாயில்ல, பக்காவாக இருக்குது. இடமெல்லாம் பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குது. வருங்க நல்ல நல்ல இடங்க தான் இல்லைண்ணா. கேரளாவில் சொல்லுவாங்கல்ல, தெய்வத்தோட சொந்த நாடு. அந்த தெய்வத்தோட சொந்த நாடு தான் இது. அப்படி நம்ம சிற்றூர் எத்திட்டோம். எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை ஆனதுனால கடைகள் ஒன்றும் இல்லை இன்னைக்கு. சிற்றூர் ஒரு கொஞ்சம் பரவாயில்லை, கொஞ்சம் பெரிய டவுனு தான். நல்ல பெரிய டவுனு கிடையாது, பரவாயில்லை. பாலக்காடு ஜில்லாவில் ஒரு சின்ன டவுனு, கொளிஞ்சாம்பாறை, சிற்றூர், ஆலத்தூர், இந்த மாதிரி மன்னார்காடு, அந்த மாதிரி டவுனுகளில் பட்ட ஒரு டவுனு தான் இது. கொல்லங்கோடு, நெம்மாறை, வடக்கஞ்சேரி, இப்படி டவுனெல்லாம் உண்டല്ലോ, அந்த டவுனில் பட்ட ஒரு டவுனு. ஆனால் இங்கே கொஞ்சம் கடைகளும் கொஞ்சம் பிஸ்னஸ் எல்லாம் நடக்கிற ஏரியா தான் இது. சிற்றூரில் தான் கோர்ட்டு, சப் ஜெயிலு, அந்த மாதிரி சிவில் ஸ்டேஷன், மினி சிவில் ஸ்டேஷன் இதெல்லாம் உண்டு. പരവായില്ല, ജനങ്ങളെല്ലാം നല്ല പഴക്കമുള്ള ഒരുപാട് ജനങ്ങളുള്ള ഏരിയ അത്. ചിറ്റൂരിലെ ഒരു പൊന്തമ്പാട ഏരിയിട്ട് ഒരു ഫംഗ്ഷൻ നടക്കും, അത് പെരിയ ഫംഗ്ഷനാക്കി ചിറ്റൂരിലെ. പരവായില്ല, ചിറ്റൂരിലെ ടൗണ് ചിലപ്പോൾ ഒരുപാടുണ്ടോ. அந்த இது முடிஞ்சு கொஞ்சம் தூரம் போனால் வேற ஒன்றுண்டு, அது காமிச்சாரு. இது சிற்றூர் தான், சிற்றூர் தாண்டிட்டோன்னு இல்லை, சிற்றூர்லேயே தான். சிற்றூரில் மேக்ஸிமம் எல்லாம் இருக்குது. கல் ஷாப் ஆனாலும், தியேட்டர் ஆனாலும், பார் ஆனாலும் எல்லாம் உண்டு. ஆனால் ரயில்வே ஸ்டேஷன் இல்லை, ட்ரெயின் மட்டும் இங்கே இல்லை. இங்கே உள்ளவங்களுக்கு பக்கத்திലുള്ള ட்ரெயின் எது கேட்டால் புதுநேரத்தில் உள்ளது தான். പിന്നെ പാലക്കാട്, ഒലക്കോട്. പക്കത്തിലുള്ളത് പുതുനേരം. കൊല്ലങ്കോട്, പാലക്കാട്, ഒലക്കോട് ഇതെല്ലാം ദൂരം കൂടുതലാക്കും. അത്യാവശ്യം இந்த ட்ரெயினில் ஆளுகள்லாம் வந்தீங்கன்னா பூனாரை இறங்கி பூனாரத்துலேருந்து ஆட்டோ பிடிச்சது வருவாங்க. அதனால அங்கே ஆட்டோ கொஞ்சம் ஓட்டம் இருக்கு. இது தத்தமங்கலம். டே வசி போங்கடா. நீ பூனாரத்துக்காக 2 கிலோமீட்டர் தான் இங்கிருந்து. இது தத்தமங்கலம் சொல்கிறோம். இந்த അമ്പലത്തെ 2 ദിവസത്തേക്ക് ഒരിക്കൽ പരിപാടി നടക്കും. അങ്ങാടി വേലയിലും அது 2 ദിവസத்துக்கு ஒருக்கி தான் நடத்துவாங்க. ஆனால் 15 நாள் പരിപാടിயாയിരിക്കും.
இந்த ஆனையோட்டம் இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன். குதிரை ஓட்டம் எல்லாம் உண்டு. இது தத்தமங்கலம் பூனாரம் ஏரியா. இப்போ தத்தமங்கலம் முடிஞ்சு பூனாரத்துக்குள்ள என்ட்ரி ஆயிடுச்சு. இன்னியெல்லாம் பூனாரம் தான். இப்போ போய் வந்த எங்கேயுமே சிக்னல் இல்லை. ஆனால் அந்த பூனாரத்தில் மட்டும் சிக்னல் உண்டு. நின்று பார்த்துட்டு தான் போகணும். அப்படி நம்ம பூனாரம் ரீச் ஆகிட்டோம். சரியா, அப்பளைக்கும் உச்சை ஆயாச்சு. ஆனால் இன்னைக்கு எங்கேயுமே நிற்கலை. ஒரே போக்கு ஒரே வரவு. எங்கே இறங்கவே இல்லை. அப்படியே போயிட்டு இறங்குனா அந்த சேல் டேக்ஸு அங்கே மட்டும் கொஞ்சம் இறங்கி ஒரு வீடியோ எடுத்தோம், அவ்வளவுதான். பாக்கி எங்கேயுமே நிற்கலை. அதனால வசியாக பூனாரம் எத்தியாச்சுப்போம். இங்கிருந்து ரைட்டு திரிஞ்சா வீட்டுக்கு. அப்படி நம்ம வீடு எத்தியாச்சு. வீட்டுக்கு ஏற போகிறோம். இதை நான் എൻ്റെ അണ്ണൻ്റെ വണ്ടി. അണ്ണൻ പെട്ടിയാട്ടാ വെക്കും. சரி கேஸ், அப்படி கொளிஞ்சாம்பாறை போய் வந்தாச்சு. அப்போ கொளிஞ்சாம்பாறை போய் வரும்போது கொஞ்சம் ஏரியாவெல்லாம் பார்த்தோம். சிட்டூர், தத்தமங்கலம், நெல்லைப்புள்ளி, அந்த மாதிரி கொளிஞ்சாம்பாறை அந்த மாதிரி எல்லாம் பார்த்தோம். இன்றைக்கி இவ்வளவு தான். அப்போது இன்னொரு வீடியோ ஆகிட்டு நாளைக்கு வரேன். ஓகேவா? அப்போ எல்லோரும் எப்பளும் நான் சொல்கிற மாதிரி சௌக்கியமாக இருங்க. செய்ய வேண்டியதெல்லாம் செய்யுங்க. என்னமெல்லாம் தெரியுமில்ல? லைக்கு, கமெண்டு, சப்பு, இன்னொன்றும் கூட இருக்குது, ஷேரு. அப்போ எல்லாம் பண்ணிடுங்க. ஓகேவா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.